கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்தாராம். என்ன செய்தார்? இந்த உலகமெல்லாம் இருளாய் இருக்கிறது, அந்த இருளில் இருந்து உங்களை விடுதலை செய்து தேவ ராஜ்யத்திற்கு பங்காளியாக்கினார். எப்படி நம்மை தேவ ராஜ்யத்திற்கு பங்காளியாக்கினார் தெரியுமா? இயேசு நம்மை மீட்பதற்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். இப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். எதற்காக? நம்மை பாவத்திலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக. எனக்கு அன்பானவர்களே, பாவ இருளில் அமிழ்ந்து போய் இருக்கிறீர்களா? விபச்சாரம், வேசித்தனம், புறங்கூறுதல், சண்டை, மதுபானத்திற்கு அடிமை போன்ற பாவங்களுக்கு அடிமையாயிருக்கிறீர்களா? பாவ இருள் உங்களை சூழ்ந்துள்ளதா? யார் நமக்கு மீட்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பாவிடம் வாருங்கள். உங்கள் பாவத்தை அவரிடம் சொல்லுங்கள். உங்களை தாழ்த்தி இயேசுவிடம் மன்றாடும் போது பாவ இருள் உங்களை விட்டு விலகும். சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா பாவ கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட உன்னத வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.